சோசியல் மீடியால நல்லா வைரல் ஆயிட்டு இருக்க சேலஞ்ச் வரணும். இந்த மாதிரி 100 வாட்டி வாஷ் பண்ணி 1 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். கை வலிக்குது. சரி நல்லா டைட்டா வச்சு பண்ண. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்ளோ க்ரீம் வந்து வந்திருக்கு. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இது 100 வாஷ்டு. இது ஆக்சுவலா இது சாப்பிடுற ஐட்டம் நினைச்சிட்டா. என்ன வேணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் தான் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டோம். இங்க எங்களோட 2 அசிஸ்டன்ட் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியால நல்லா வைரல் ஆயிட்டு இருக்க சேலஞ்ச் வந்து 100 டைம் வாஷ்டு கீ அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் வந்து நல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த கிரீம் வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 5000 வருடம் பழமையான கிரீம். சோ வந்து இதை ட்ரை பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்க இருக்கு. கண்ணி ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுட்டு கண்ணு இங்கிட்டு விடு. அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அது தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காப்பர்ல ஒரு டம்ளரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர்ல தாம்பலம். எங்கள்கிட்ட காப்பர் தாம்பலம் இல்ல. அது கேட்டேன், ரேட் ரொம்ப அதிகமா இருக்குன்னாங்க. அதெல்லாம் ஸ்டாக்கும் இல்லைன்ட்டாங்க. சோ அதான் சில்வர் தாம்பலம். சில்வர் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ சில்வர் தாம்பலம் இது மட்டும் இப்போ வந்து புதுசா வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 190 சம்திங் ரேட். சோ முக்கியமான பொருள் என்னன்னா அதுக்கு வந்து கீ தான். நல்ல ஒரு சுத்தமான நெய் வந்து ஊத்தணும். என்கிட்ட இந்த நெய் தான் இருக்கு. சோ அதை வந்து ஊத்திக்கிறேன். எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். சோ கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நெய் இருக்கும். ஏய் என்ன பண்ற? ஐஸ் கடி சாப்பிடுறியா? இங்க பாரு. என்ன பண்றீங்க? இதுக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னா தண்ணி தேவை. ஐஸ் தண்ணி வந்து தேவை. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து தேவைப்படும். சோ இவங்க வந்து கரெக்டா வந்து கவுண்ட் பண்ணி எழுதுவாங்க. 100 டைம் நம்ம இந்த நெய்யை வந்து வாஷ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இருக்கணும். இதை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிட்டே வரணும். இந்த மாதிரி 100 வாட்டி வாஷ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வந்து இந்த மாதிரி பவுல்ல ஊத்தி வச்சுக்கணும். சோ உங்களுக்கு வாஷ் பண்ண தண்ணி தனியா தேங்கி வரும். என்ன வேணும்? கை வலிக்குது. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது இந்த மலாய் கிரீம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. மின்ட் ஸ்ட்ரீட் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க. தீபாவளி பொங்கல் டைம்லாம் நாங்க போவோம், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போவோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து அங்க வந்து கிரீம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பண்ணுமா? இந்த கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து இந்த கையில ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இந்த க்ரீம் வந்து 5000 வருடம் பழமை வாய்ந்த க்ரீமு. ராஜா ராணிகள் மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வந்து கொடுக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கீ வந்து நீங்கள் வந்து 100 டைம் வாஷ் பண்ணணும். அது மட்டும்தான் இல்லை, மற்றபடி வேறு எந்த இன்க்ரீடியன்ட் இதில் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஒன்லி பசு நெய் மட்டும் இருந்தாவே போதும். ரொம்ப சூப்பராக இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைட்டா இருக்கா? ஏய் 25 வந்திருக்கோம் நம்ம. இப்போ நமக்கு டைம் எத்தனை அப்படின்னா அடி வாங்குவேன். கரெக்டா மணி 4:15. அரை மணி நேரத்துல 25 தாங்க நம்ம வந்திருக்கோம்.
ஆக்சுவலா இதை சாப்பிட்ற ஐட்டம் நினைச்சிட்டா. இன்னும் வேணுமா? இது உனக்கு வெண்ணெய் இல்ல. என்ன வேணும்? என்ன வேணும்? இது வெண்ணெய் இல்லடா. மேடம் வந்து அம்மா நான் பண்றேம்மா அப்படின்னு கெஞ்சுனா, டைட்டா இருக்காமா அப்படின்னு கேட்டா, ஆமா சஷ்வி அப்படின்னு. டைட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு டைட்டா இருக்கு. டைட்டா இருக்கு தானே? எனக்கு டைட்டா இருக்கு, உனக்கு டைட்டா இருக்காதா? சரி நல்லா டைட்டா வச்சு பண்ண. இப்பதான் 40 வந்திருக்கோம், இன்னும் நமக்கு எவ்வளவு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி பார்த்தேங்க, கை வலி வந்துருச்சு. இப்போ எனக்கு அப்புறம் ராஸ்மா பண்றாங்க, ஜஸ்விக்கு அப்புறம் ராஸ்மா. ரெண்டு பேரும் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஜூஸ் குடிச்சு. இல்லைடா கை வலிக்கும் இல்லைடா கண்ணு. கண்ணு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. மேடம் ஒரு பக்கம் முடிஞ்சு அடுத்த பக்கம் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ஃபினிஷ் ஆகி நல்ல திரண்டு வந்துருச்சு க்ரீம். உங்களுக்கு நான் பண்ணி, ஜஸ்வி பண்ணி, எங்கள் மாமியார் பண்ணி, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா திரண்டு வந்துருச்சு. இது 100 வாஷ்டு. நம்ம அப்படியே வந்து தண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்திருக்குங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரண்டு வந்துருச்சு. எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பவுலில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தமான ஒரு கிளாஸ் பவுல் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ க்ரீம் வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஜஸ்வி குட்டிக்கு வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 3:45 ஆரம்பிச்சோமா, மணி இப்போ 5:45 ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சுங்க. இப்போ அந்த க்ரீமை லைட்டாக எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் ஜஸ்வி குட்டிக்கு. பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசர். உங்கள் ஸ்கின்ல வந்து கருவளையம் அண்ட் கருந்திட்டு, பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து போக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். ஏஜ் வந்து லிமிட்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து பெரியவங்க, சின்னவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா 100 வாட்டி வந்து கீயை வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்ரீம் வந்து வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்வியோட முகம், ஜஸ்வியோட முகம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது.